இது நா மா ஷி வா ய. நானா மண்ணு, சரிங்களா? நா மண்ணு, மா வந்து நீர். இந்த பெருவிரல் சி. நா மா ஷி, சீனா நெருப்பு. இது வந்து வாயு. இது வந்து யா ஆகாயம், வெட்டவெளி, ஆகாயம். நம்ம உடலுக்குள்ள எல்லாமே இருக்கு. கேப் இருக்கு இல்லையா? நம்ம உடம்புல கேப்லாம் இருக்கு இல்லையா? எதுவுமே இல்லாத சில இடம்லாம் அதெல்லாம் ஆகாயம். சரியா? இப்போ நா மா ஷி வா ய. இறைவன் நமக்குள்ளதான் இருக்கிறார். ஐம்பூதங்கள் வழியாவே உள்ள இருக்கிறார். நம்மளுடைய சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள்லாம் வந்து இந்த காலத்துல மருந்தோ இல்ல வேற எந்த விதமான நோய் தீர்க்கும் மூலிகைகள் நமக்கு எளிதாக கிடைக்கிற அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கிறத, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம நோயை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சில விஷயங்களை முத்திரை மூலமா நம்மளுடைய சித்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 5 வாயுக்கள் இருக்கு. பிராணன், உதானன், அப்பானன், சமானன், வியானன். இந்த 5 வாயுக்கள் மூலமா தான் நம்மளுடைய உடல் வந்து இயங்குது. உடல்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம சாப்பிடும் போது உணவு போய் சரியா செரிமானமாகாம உடலுக்குள்ள தங்கிடுது. மலச்சிக்கல் மூலமாவோ உடல்ல தங்குது. இப்போ நஞ்சுகள் ஒழுங்கா அது வெளியே போகாம உடல்லையே தேங்க ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போதான் ஒரு மனிதனுக்கு நோய் உருவாக ஆரம்பிக்கும். அந்த நஞ்சு இருக்கு இல்லையா? அந்த நஞ்சை எப்படி வெளியேற்றலாம், அதுவும் எளிதான ஒரு விஷயத்துல எப்படி வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சித்தர்கள் அப்பான முத்ராவை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த முத்ரா வழியா நம்ம உடலுக்குள்ள தேங்கிருக்கக்கூடிய நஞ்சுகளை வெளியேற்ற முடியும். என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த முத்திரை மூலமா கிடைக்கும் அப்படின்னா, இந்த இருதய கோளாறு நீங்கும், இருதயம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பானது கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு வாயு, அப்பான வாயு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல செரிமானத்தை சரி பண்ண, உடல்களில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை வெளியேற்றவும், அதாவது மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்கிறதுக்காக உதவும். மனக்குழப்பங்களும் மன பிரச்சனைகளும் இருக்கும்போது நமக்கு வயிற்றுல சில உபாதைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மலம் சரியா நீங்காது. அப்போ மனதை தெளிவா வச்சுக்கணுங்கிறதுக்காக கூட இந்த முத்திரையை யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய மண்ணை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அதே போல வாயு சம்பந்தமான தொல்லை வந்து சரி பண்ணும். ப்ளோட்டிங் அது எல்லாத்தையுமே சரி பண்ணும். இந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். இதை தொடமைச்சிட்டு மூச்சை கவனிச்சுட்டு இருப்பாங்க, சரியா போயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தா அது சரியாகும். அப்பான வாயுவை நிறுத்தி இந்த முத்ராவை கொண்டு வந்ததுனால இந்த முத்திரைக்கு பெயர் அப்பான முத்ரா. பாத்தீங்கன்னா மான் மாதிரியான ஒரு உருவம் இருக்கும். ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு சில விதமான சக்திகள் என்னுடைய உடம்புல வந்து ஒளியா வந்த மாதிரியும் தெரிஞ்சது. என்னுடைய தொண்டை பகுதியில் வெப்பம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தெரிஞ்சது. காலு கொஞ்சம் வலியும் இதாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணும்போது அது சரியாக போயிருக்கு. தியானம் இது வகுப்பில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சக்திகள் எல்லாம் கிடச்சிருக்கு. நான் வந்து இது மெடிடேஷன் பண்ணிட்டு படுக்கும்போது என்னுடைய நெத்தி பகுதியிலிருந்து ஒரு கரும்புகையாக வட்டமாக ஒரு கரும்புகையாக என் நெத்தியிலிருந்து வெளியே போனதை என்னால் உணர முடிஞ்சுது. இது எல்லாம் முருகன் அடிமை கிளாஸில் வகுப்பறையில் நான் வந்து படிக்கிறதுனால எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் உணர்கிறேன். அதே மாதிரி இந்த வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் என்னால் யூகிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வகுப்பில் வந்து நமச்சிவாய அப்படிங்கிறதனுடைய அர்த்தத்தை எனக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க. இத்தனை நாள் அது தெரியாமல் இருந்தது. இப்போ அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் இந்த வகுப்புக்கு வந்து பயிற்சி பண்ணி தியான வகுப்பில் தியானத்தில் இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஓம் நம சிவாய.